வெல்கம் டு மிஸ்டர் 11 vlog. மக்களே, இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னா சேலம் மாவட்டத்தில் 1008 லிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாரி இங்கே ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்களா 108 லிங்கம் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்களா ஸ்ரீ மாதேஸ்வரன் ஆலயம் தான். வாங்க அப்படியே கண்டினியூஸாக வந்து வீடியோ பாருங்கள். கோயிலை பற்றி முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதனால தான் வந்தேன். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி பக்கத்தில் ஒண்டி வீரனூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய அமைப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா இங்கே பார்த்தீங்களா 12 ராசிகள் சேர்ந்த ஒரு சிலை இருக்குது. அதேமாதிரி ஐயா வந்து தவ கோலத்தில் இருக்கார். லிங்கத்தில் வந்து அம்மாவும் அப்பாவும் 2 பேர் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. அதேமாரி முருகப்பெருமான் இருக்கார். ஒரு நல்ல வைப்பாக இருக்குது. இந்த குளம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. குளத்தில் வந்து லிங்கம் கொஞ்சம் பெரிய லிங்கமாகவே குளத்தில் மத்தியில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். அங்கே தான் வந்து 108 லிங்கங்கள் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க போவோம். மக்களே நல்லா பாருங்கள், இன்னும் வந்து கட்டுமான பணிகள் முடிவடையாமல் தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு தன்னார்வலர்களால் வந்து அவர் சொந்த செலவெல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக 108 லிங்கங்கள். சிற்பம்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவர் தான் பார்த்தீங்களா லிங்கோத்பவர். முன்னாடியே வந்து இந்த சுயம்பு லிங்கம் இருக்குங்க. மூலஸ்தானமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். வாங்க அப்படியே வாங்க. தட்சிணாமூர்த்தி குரு பகவான், குரு தட்சிணா. அப்படியே இந்த பாறையில வந்து சுயம்புவா வந்து ஐயா வந்திருக்கிற மாதிரி இருக்காரு. அப்படி கும்பிட்டுக்கோம். சவுண்ட் வருமா? இங்க ஒரு சங்கு இருக்கு, ஊதி பார்ப்போம் வருதுன்ட்டு. சங்கு நாளம் வருதுன்னு பார்ப்போம். ஒரு எல்லாம் உள்ள இருக்கு. பைரவர் அங்க இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்படி இங்க வச்சிருவோம். அப்படியே அந்த சுயம்புலிங்கத்துக்கு ஆப்போசிட்லயே அப்படி நந்தி இருக்காரு. அப்படி இந்த பக்கம் வந்தீங்களா முதல் கடவுளான
விநாயகர் வச்சிருக்காங்க. இது எப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா கும்பாபிஷேகம் பண்ணா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன். நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 108 லிங்கம்ங்கிறது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. கும்பாபிஷேகம்லாம் வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட். இதெல்லாம் ரிஜெக்ஷன் நாட்டம் இருக்குது. இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண சிலைங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து சேதாரமாக இருக்கு. பார்த்தீங்களாவே தெரியும். இப்போ அம்பாலோட கை உடஞ்சிருக்கு. இப்படி இருக்கும் இல்லைங்களா? உடஞ்சிருச்சு. எல்லாம் சின்ன சின்ன டேமேஜ் இருக்க மாட்டேங்குது, மாற்றுவாங்க போல. முக்கியமாக வந்து எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறதும் பரவாயில்ல. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சிலையில். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒண்டிகர்னூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து வாங்க. வந்துட்டு இந்த 108 லிங்கங்களை தரிசனம் பண்ணிட்டு ஒரு மன நிம்மதியோட போகணும் அப்படின்ட்டா இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். இன்னும் கும்பாபிஷேகம் கூடிய வரையில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டா இன்னும் வேற லெவலில் இருக்கும். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.